ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி எவ்வளோ முயற்சி பண்ணால் நம்முடைய கார்த்திகோட மறுபடியும் சேர்ந்து வாழணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தவிடுபடியாக்கி அவளை வீட்டை விட்டு அனுப்புனால அவளோட கோவம் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் போயிட்டு நம்முடைய சிந்தாமணி கேட்டு போயிட்டு, ஆத்தா நீ என்னை அடி அப்படின்ற மாதிரி சொன்னது, நான் எதுக்கிட்டு உன்னை அடிக்கணும் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி அசிங்கமாக கேட்குற வழக்கில் என்ன வழி இப்படி பேசுனேன் அப்படின்ற வழிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி ஆட்டின்னு அடித்து கட்டை எடுத்து மண்டியெல்லாம் பொழந்து கையெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவான் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி சொன்னதுமே அந்த சிந்தாமணியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அஞ்சலியோட அம்மா கையில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் என் மகளை என்னுடைய மாப்பிள்ளையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் சும்மா இருப்பாங்களா, உடனே கால் பண்ணி போலீஸ் கையிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அந்த போலீஸ் விசாரிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே முக்கியமாக அங்கே இலக்கியான்னு ஒருத்தி இருக்கா அவதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா பெண் மனித உரிமை ஆணையத்துக்கு சொல்கிறாங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்துக்கிட்டு நம்முடைய கௌதம் சார் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் யார் நீங்கள் எதுக்காக எல்லோரும் உள்ளே வந்துட்டு இருக்கு, ஆக்சுவலி உன்னால் வீட்டுக்குள்ளே வருமானம் சொல்லியிருக்குல்ல எதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, இது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னது. இங்கே யார் கார்த்தி அப்படின்னு கேட்டது, அது என்னுடைய தம்பி தான் அப்படின்ற மாதிரி நான் கௌதம் சொன்னதுக்கு, என்ன சார் நீங்களாம் குடும்பமாக சேர்ந்து ஒவ்வொரு பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்களா யாரும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அப்போ இன்னும் அஞ்சலியோட கையில் கட்டு தலையில் கட்டு இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் அடித்ததுனால தான் அவளுக்கு அடிபட்டு கட்டு போட்டதாக சொல்லியிருக்கா அப்படின்றத சொன்னதும் பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் கைது பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் விளையாடுறீங்களா, இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா என்ன சதம் எடுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன் அஞ்சலி உன்னதான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், யாரை கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டது பார்த்தீங்கன்னா, சார் வெயிட் பண்ணுங்கள் சார், நாங்களாம் யாருன்னு தெரியுமா, போலீஸு மனித உரிமை ஆணையம் எல்லோரும் இந்த இடத்துல இருக்கும், நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடியே மிரட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு நம்முடைய கார்த்திகை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்கிறீங்களா இல்லை அவ கூட வாழ மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அவ கூடலாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இவங்களை அஞ்சலி அடித்து துன்புறுத்திக்கிறது உண்மைதான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்திகை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. நம்முடைய கார்த்தியுமே பார்த்தீங்கன்னா, மேடம் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, உங்களெல்லாம் நல்லா ஏமாற்றி அவள் இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் நுழையன்றதுக்கோசரம் இப்படி பண்ணியிருக்கான். அதுவும் போக அந்த அஞ்சலியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் சரியான ஃப்ராடு, மகை என்ன தப்பு செஞ்சாலே அவளுக்கு தொட போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதெல்லாம் நாங்கள் விசாரித்து பார்த்துக்குறோம், நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்திகை பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஜானையும் நம்முடைய கௌதமெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேடம் விடுங்க மேடம், நான் ஏசிபி கால் பண்ணிட்டேன், யாருக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு, நீ யார் நாளைக்கு கால் பண்ணுங்க சார், ஆனால் இது மனித உரிமையான தலையிட்டு இருக்கிறதுனால யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, சார் மேடம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என் தம்பி விடுங்க அப்படின்றது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் எது பேசுகிறதுனால கோர்ட்டில் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அஞ்சலியை மூக்க உடைக்கிற மாதிரி நம்ம இலக்கிய சரியான பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.